அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது தமிழில் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும்ல பொறுத்துக்க டைப்பில் தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். இங்கு கொடுக்கப்பட வேண்டிய கேள்விகள் அனைத்துமே உங்களுக்கு அனைத்து விதமான போட்டித் தேர்வுக்கு உண்டான தமிழ் தகுதி தேர்வுக்கு உதவும் வண்ணத்தில் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். முதல் கேள்வி, சொல்லும் பொருளும் பொறுத்துக. சொல்லும் பொருளும் பொறுத்துக. முகில், காலன், மெத்த, சேகரம். இந்த அனைத்து சொற்களும் எங்கிருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார் அவர்களால் எழுதப்பட்டது. ஜெயங்கொண்டார் அவர்கள் தீபங்குடியில் பிறந்தவர். எனக்கு பிடித்தமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே அப்படின்னு அறிஞர் அண்ணா தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருப்பார். அப்படிப்பட்ட கலிங்கத்து பரணியிலிருந்து தான் நம்ம சொல்லும் பொருளும் இங்கே எடுத்திருக்கோம். ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வியும் கூட. முகில் மேகம், காலன் யமன், மெத்த மிகவும், சேகரம் கூட்டம். சேகரம் கூட்டம், மெத்த மிகவும், காலன் யமன், முகில் மேகம். கேள்வி நம்பர் 2, பின்வரும் தொடரில் ஓமையால் விளக்கப்பெறும் பொருள். கண்ணை மூடிக்கொண்டு. இந்த மரபு தொடருக்கான பொருள் என்ன அப்படின்னா எதையும் ஆராய்ந்து பாராமல். மரபு தொடரில் கேள்வி என்ன அப்படின்னா கண்ணை மூடிக்கொண்டு என்பதற்கு சரியான பொருள் எதுனா எதையும் ஆராயாமல் செய்வது. இப்போ ஆகாய தாமரை இல்லாத ஒன்று. எலியும் பூனையும் போல பகைமை. அடுத்த கேள்வி, கலைச்சொல். எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு. எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு. லிஃப்ட் மின் தூக்கி. லிஃப்ட் மின் தூக்கி. மேகசின் இதழ். நியூஸ் பேப்பர் செய்தித்தாள். இமெயில் மின் அஞ்சல். இப்படி அன்றாடம் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய கலைச்சொற்களை தான் அதிகமாக கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அலுவலகம் தொடர்பான கலைச்சொற்கள் அதிகமாக கேட்பாங்க. அடுத்து, வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் டேஸ் என வழங்குகிறோம். கேள்வியை பாருங்கள். வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் டேஸ் என வழங்குகிறோம். அப்போ கேள்வியை நல்லா உள்வாங்கிக்கணும். வாயில் அப்படின்றத வழக்காடு மொழியில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா வாசல். எப்படி சொல்லுவோம்? வாசல். அப்போ வாயில் அப்படின்றது வாசல் என மருவி வருது. வாயில்ன்றது வாசல் என மருவி வருது. இதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்போ வாயில் என்றும் வார்த்தை வழக்காடு முறையில், அதை மரபு தொடரில் அதை நம்ம வாசல் என்கிறோம். இப்போ உங்களுக்கு எடுத்துக்காட்டு, வாய்க்கால் எப்படி சொல்லுவாங்க? வாய்க்கால் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அது எப்படி வரணும்? கால்வாய் அப்படின்னு வரணும். கிளையின் நுனின்னு நம்ம சொல்லணும். ஆனால் நுனி கிளை அப்படின்வோம். இப்படி தமிழில் சொற்களை முன்ன பின்ன மாற்றினாலும் பொருள் மாறாது. அதான் மரபு. தமிழில் அதுக்கு கரெக்டான பொருள் என்னென்னா மருவு சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்? மருவு சொல். வார்த்தை மருவி வருவது. இப்போ வியர்வை அப்படின்னா அதை வேர்வை அப்படின்னு சொல்லுவோம். இப்படி தமிழில் மரபு தொடர் நிறையா இருக்குது. அடுத்த கேள்வி, சொல்லும் பொருளும் பொறுத்துக. வன்மை ஈகை. வன்மை ஈகை. மேதை அறிவு நுட்பம். மேதை அறிவு நுட்பம். இப்போ மேதைக்கு எதிர்ச்சொல் என்னன்னு கேட்பாங்க. பேதை அறிவு இல்லாதவர். மேதைக்கு எதிர்ச்சொல் என்ன? பேதை. புரை குற்றம். புரை குற்றம். மெய் உடல். மெய் உடல். வன்மை ஈகை, மேதை அறிவு நுட்பம், புரை குற்றம், மெய் உடல். இப்போ நம்ம கப்பலை பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான உறுப்புகள் தொடர்பாக ஒரு கேள்வி கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? எறா, சுக்கான், பருமல். இப்படி கப்பல் கட்டும் கலையில் சிறந்தவர்கள் தமிழர்கள். 7ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்திலிருந்து இருக்குது அந்த கேள்வி. அப்போ அந்த கப்பலை பயன்படுத்தும் போது அங்கு உள்ள ஆணிகளை, மர ஆணிகள், அது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா தொகுதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கப்பல் கட்டுவதற்கு உதவும் ஆணிகள்
மரத்தொகுதிகள் என அழைக்கப்படுகிறது. அதாவது ஆணிகள் எப்படி சொல்கிறாங்க, தொகுதிகள் என அழைக்கிறாங்க. அது மாதிரி தான் இங்கே கப்பலின் குறுக்கு மரத்தின் பெயர் என்ன, பருமல். கப்பலோட குறுக்கு மரத்தின் பெயர் என்ன, பருமல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கப்பலோட உறுப்புகள் பல வகைப்படும். அதில் பருமல், சுக்கான், எறா இப்படிலாம் ஏகப்பட்ட உறுப்புகள் இருக்குது. நங்கூரம் ஒரு உறுப்பு தான். நங்கூரம் அப்படின்றது கப்பலை நிலையாக ஒரு இடத்துல நிற்க செய்ய உதவு தான் நங்கூரம். இதுவும் கப்பலோட ஒரு உறுப்பு தான். சமுக்கு அப்படின்னு ஒரு உறுப்பு இருக்குது. அது என்ன, திசை காட்டும் கருவியாக செயல்படும், ஒரு காந்தம் போல். அப்போ கப்பலின் குறுக்கு மரத்தின் பெயர் என்ன, பருமல். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்பதற்கு பயன்படும் கருவி சுக்கான். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி எதுனா சுக்கான். கப்பலின் முதன்மையான உறுப்பு, அதாவது அடிமரத்துக்கு பேர் என்ன அப்படின்னா எறா. நல்லா கவனித்து பாருங்கள், குறுக்கு மரத்துக்கு பருமல், அடிமரத்துக்கு எறா. அப்போ கப்பலின் முதன்மை உறுப்பாகிய அடிமரத்துக்கு என்ன பெயர், எறா. உணர் என்ற வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் உணர்ந்தோர். வேர் சொல்னா இது என்ன சொல்லுவாங்கன்னா தமிழில் கட்டளை பொருளில் வர வேண்டும். இப்போ நடந்தான், இதோட வேர் சொல் அல்லது அடி சொல் என்ன, நட. பார்த்தான், பார். காண்கின்றான், கான். அப்போ கட்டளை பொருளை வரணும். இலையை பறித்தான், பரி. அப்படி இங்கே வேர் சொல்ல கொடுத்துட்டு வினையால் அணையும் பெயர் கேட்குறாங்க. அது என்ன வினையால் அணையும் பெயர்னா, ஒரு வினை யாரை கொண்டு செய்யப்படுதோ அதான் வினையால் அணையும் பெயர். அப்போ உணர் என்ற வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் உணர்ந்தோர். இப்போ மகிழ்ந்தார் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ மகிழ்ன்றதான் அதோட அடிசொல். அப்போ உணர் என்ற வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் உணர்ந்தோர். உரை என்னும் வேர் சொல்லின் தொழில் பெயர் எது, அதுவும் இது எதிர்மறை தொழில் பெயர், உரையாமை. என்னது, உரையாமை. இப்போ மழை பெய்யுன்னு சொல்கிறோம், அதுக்கு எதிர்ச்சொல் சொல்லணும், மழை பெய்யவில்லை, மழை பெய்யவில்லை. அப்படி உரை என்ற ஒரு சொல்லோட தொழில் பெயர் உரைத்தல்னு வரலாம், அல்லது உரையாமை அப்படின்னு கூட வரலாம். புரியுதுங்களா? அப்போ இந்த அனைத்து விதமான கேள்வியுமே ரொம்ப முக்கியம். உரை என்ற வேர் சொல்லின் தொழில் பெயர் உரையாமை, இது எதிர்மறை தொழில் பெயர். உரையாமை என்பது எதை குறிக்குது, எதிர்மறை தொழில் பெயரை குறிக்குது. உணர் என்ற வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் உணர்ந்தோர், உணர்ந்தோர். கப்பலின் முதன்மையான அடிமரம், அடிமரம் எறா. கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி சுக்கான். ஆன்சர் என்னது, சுக்கான். கப்பலின் குறுக்கு மரத்துக்கு பெயர் என்ன, பருமல். கப்பலோட குறுக்கு மரத்துக்கு பெயர் என்ன, பருமல். சொல்லும் பொருளும் வன்மை, ஈகை, பேதை, அறிவு, நுட்பம், புரை, குற்றம், மெய், உடல். கப்பலை ஒரு இடத்தில் நிலையாக நிற்க உதவும் கருவி எதுனா நங்கூரம். திசை காட்டும் கருவி எதுனா சமுக்கு. சமுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கருவி.